நாட்டில் 9 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தெலங்கானா, ராஜஸ்தான், சிக்கிம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, பஞ்சாப், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் ஆளுநராக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அஸ்ஸாம் ஆளுநராக இருந்த குலாம் சந்த் கட்டாரியா பஞ்சாப் மாநிலத்திற்கும், சிக்கிம் ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அஸ்ஸாம் ஆளுநராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அஸ்ஸாம் ஆளுநராக நியமிக்கப்பட்ட லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா கூடுதலாக மணிப்பூர் மாநில ஆளுநர் பொறுப்பையும் கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநில புதிய ஆளுநர் குலாம் சந்த் கட்டாரியாவுக்கு சண்டிகர் துணைநிலை ஆளுநர் பொறுப்பும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது கைலாசநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. டெல்லி பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளுக்கு நிதி ஆயோக் CEO PVR சுப்பிரமணியம் மறுப்பு தெரிவித்துள்ளார். உணவு இடைவேளைக்கு முன்பு பேச அனுமதிக்க வேண்டும் என்ற மமதாவின் கோரிக்கை ஏற்கப்பட்டதாக அவர் விளக்கமளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராகும் வகையில் ஒடிஷாவிலிருந்து 2000 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் காஷ்மீர் எல்லைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் மூலம் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் பேருந்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலால் நள்ளிரவில் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மர்ம நபர் போலீசாரிடம் போன் மூலம் தெரிவித்துள்ளார். பின்னர் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேருந்தில் சோதனை செய்தபோது வெடிகுண்டு ஏதும் இல்லாதது உறுதி செய்யப்பட்டது. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் சனிக்கிழமை அங்கு பலத்த மழை பெய்தது. தாழ்வான பகுதிகள் உட்பட நகரின் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமப்பட்டனர். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தின் அடித்தளத்திற்குள் மழை வெள்ளம் புகுந்ததில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அங்கு 7 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கிய நிலையில் அடித்தளத்தில் இருந்த 30க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேறி தப்பித்து விட்டனர். ஆனால் 3 பேர் மட்டும் வெளியே வர முடியாமல் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர். டெல்லி IAS பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்து 3 மாணாக்கர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கோச்சிங் சென்டர் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான கட்டட வசதி உட்பட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பயிற்சி மையம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் கண்டன முழக்கமிட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் தேரி நகரில் பெய்த கனமழையை தொடர்ந்து அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையிலிருந்து மண் குவியல்களும் கற்களும் சரிந்து அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மீது விழுந்தது. இதில் ஒரு வீட்டிற்குள் இருந்த 42 வயது தாயும் 15 வயது மகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒடிஷாவில் வெளுத்து வாங்கிய பலத்த மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. மல்கான்கிரி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. இதனால் 18 கிராம மக்கள் நகர்ப்பகுதிக்கு வர முடியாமல் திண்டாடி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,52,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகள் நிரம்பியதால் தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அதன் நீர்மட்டம் 103 அடியை தாண்டி உள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டியுள்ளதால் எந்நேரமும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படலாம் என்பதால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அதிக திட்டங்களை வழங்குவதால் மற்ற மாநிலங்கள்தான் தமிழ்நாட்டை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி அரசு வழங்கியதை விட தற்போதைய பாஜக அரசு 624% அதிக நிதி ஒதுக்கியதாக கூறினார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதில் தூத்துக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், வேலூர், திருப்பூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்ற நிலையில் அனைத்து மனுக்கள் மீதும் உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மத்திய அரசை கண்டித்து போராட்டம் என்ற பெயரில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவிற்கு மக்கள் பிரச்சினை மீது அக்கறை இல்லை என குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்த வீடியோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் பேசியது தொடர்பாக பாஜக உண்மை சரிபார்ப்பு குழு வெளியிட்டுள்ள வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்ததால் தமிழகத்தை மோடி அரசு ஒதுக்கி வைக்கிறது என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் மோடி கற்க வேண்டும் என்றார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துரோகம் செய்துவிட்டதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொய்யான தகவலை சொல்லி மக்களை ஏமாற்றும் செயலில் முதலமைச்சர் ஈடுபடுவதாக கூறினார். தமிழ்நாடு தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் இதுதான் திராவிட மாடலா எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தொல்லியல் துறை பணிக்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவது திமுக ஆட்சி என கனிமொழி எம்பி பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற மாபெரும் கடன் மேளா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றார். புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி அடுத்த மாதத்திலிருந்து மாவட்ட வாரியாக தொடங்கும் என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் ரேஷனில் பாமாயில் பருப்பு வழங்குவது தொடர்பான டெண்டர் 29ஆம் தேதி இறுதி செய்யப்படும் என்றார். கரூரில் 100 கோடி நில அபகரிப்பு புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள காவல்துறை ஆய்வாளர் பிருத்விராஜை வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 நாள் காவல் முடிந்ததும் சிபிசிஐடி போலீசார் பிருத்விராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அம்பத்தூர் பால் பண்ணை பராமரிப்பு பணியால் சென்னை பெருநகர மற்றும் புறநகர் பால் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் இருக்காது என ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பாடலூர் உட்பட மற்ற பால் பண்ணைகளிலிருந்து 1.5 லட்சம் லிட்டர் பால் கொண்டுவரப்பட்டு விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாமக எம்எல்ஏ சதாசிவம் போராட்டத்தில் ஈடுபட்டார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியதால் அங்கு மலர் தூவி சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் விழாவிற்கு அதிகாரிகள் தன்னை அழைக்கவில்லை என கூறி எம்எல்ஏ சதாசிவம் போராட்டம் நடத்தினார்.
கடைமடை பகுதி வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் வாய்க்கால்களை தூர்வாராததால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் முழுமையாக வந்து சேர்வதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் முன்னாள் தாசில்தாருக்கு எதிரான புகாரின் விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நில அபகரிப்புக்கு உடந்தையாக இருந்ததாக அளித்த புகாரை திரும்ப பெறும்படி மிரட்டல் விடுத்ததாக குமரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். சென்னையிலிருந்து அந்தமான் சென்ற ஏர் இந்தியா விமானம் மோசமான வானிலை காரணமாக திருப்பிவிடப்பட்டது. சென்னையிலிருந்து 90 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அந்தமான் அருகே சென்றபோது அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அந்த விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரை மதிமுக எம்பி துரை வைகோ நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அப்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நேரில் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் எந்த விதத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை என அண்ணாமலை கூறினார். கோவையில் மத்திய அமைச்சர் கிஷன்குமார் ரெட்டியுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றம் சாட்டினார். கோவையில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறி கட்டிப்பிடித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கடற்கரை சாலையில் உள்ள சின்ன நீலாங்கரை பகுதிக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்குள்ள கடற்கரையில் ஆழி பூச்சியை பிடித்து அது தொடர்பான சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது கடல் மாசு காரணமாக பெருமளவு அழிந்து வரும் நிலையில் உள்ள சிறிய இனம் என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கற்றல் திறனை அதிகரிக்க பள்ளி மாணவர்களின் ஒத்துழைப்பு தேவை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். கோவை கிணத்துக்கடவில் உள்ள அரசு பள்ளியில் அமெரிக்கா இந்திய பவுண்டேஷன் சார்பில் அமைக்கப்பட்ட கற்றல் மையத்தினை திறந்து வைத்து பேசிய அவர் மாணவர்களின் சந்தேகத்தை தீர்க்கும் இடமாக பள்ளிகள் இருக்க வேண்டும் என்றார். சென்னையில் நகைக்காக மூதாட்டி ஒருவரை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து உடல் பாகங்களை கூவம் ஆற்றில் வீசிய தம்பதியை போலீசார் கைது செய்தனர். எம்ஜிஆர் நகரை சேர்ந்த மூதாட்டி விஜயா காணவில்லை என அவரது மகள் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை நடத்தியதில் மூதாட்டி வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த தம்பதி மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்தது. விருதுநகரில் வீடு கட்டுவதற்கான பிளான் அப்ரூவல் சான்றிதழ் வழங்குவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்ட ஊராட்சி மன்ற தலைவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கத்தாளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் துலுக்கப்பட்டியில் புதிதாக வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் சான்றிதழ் கேட்டு அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜனை அணுகிய போது லஞ்சம் வாங்கிய நிலையில் கையும் களவுமாக சிக்கினார். கிருஷ்ணகிரி அருகே காருக்கு வழி விடுவதில் ஏற்பட்ட தகராறில் குழந்தைகள் உட்பட 9 பேரை திமுக நிர்வாகி தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் குடும்பத்துடன் குலதெய்வம் கோவிலில் சுவாமி கும்பிட்டுவிட்டு திரும்பிய போது பர்கூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அறிஞர் உறவினர்களுடன் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கட்டட பொருட்களை திருட ரம்பத்துடன் வந்த நபர் எச்சரிக்கை ஒலி ஒலித்ததும் தலை தெறிக்க ஓடியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேனன்கோட்டையில் கட்டட பணிக்காக தகர ஷெட் அமைத்து சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக சைரனுடன் கூடிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கண்மாயில் 70 ஏக்கர் நிலத்தை 40 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து விவசாயிகள் வளர்த்து வந்த 7000 தென்னை மரங்களை அதிகாரிகள் வெட்டி அகற்றினர். லாடனேந்தல் கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் அருகே அடுத்தடுத்து 2 கடைகளில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கண்ணண்டஹள்ளி செல்லும் சாலையில் உள்ள ஹார்ட்வேர்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ் கடைகளின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த 1.25 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மழைநீர் கால்வாயில் கழிவுநீரை கலந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. OMR சாலை கழிப்பட்டூர் பகுதியில் தனிநபர் ஒருவர் லாரிகள் மூலம் கழிவுநீரை கொண்டு வந்து கால்வாயில் கலந்து விடுவதாக அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள மத்திய திறந்தவெளி சிறைகளில் பெண் சிறைவாசிகள் பங்கேற்க விதிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை முடித்து வைத்து உத்தரவிட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைதிகளால் இயக்கப்படும் பெட்ரோல் பங்க் உள்ளிட்டவைகளில் பெண் கைதிகள் பங்கேற்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சென்னை மதுரவாயலில் 10,000 ரூபாய் பணம் மற்றும் எந்த வேலைக்கு செல்லக்கூடாது என கூறி கல்வி சான்றிதழ்களையும் பறித்துக் கொண்டு தலைமறைவான காதல் கணவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வானகரத்தை சேர்ந்த ஹரி பிரசாத் என்பவரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மீன் வலை அறுத்ததாக கூறி தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தாமலேரி முத்தூரில் உள்ள ஏரியில் போடப்பட்ட வலையை அறுத்து மீன்களை எப்படி எடுத்து செல்லலாம் என கூறி அப்பகுதியை சேர்ந்த 4 இளைஞர்கள் பிரபு என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தும் குடியிருப்பு நிலத்தை கிராம மக்கள் பறிக்க முயற்சிப்பதாகவும் கூறி கோவில் பூசாரி ஒருவர் DSP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் 45 ஆண்டுகளாக பூசாரியாக இருந்து வரும் அப்பாதுரை வசித்து வரும் இடம் கோவிலுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் புதிய பாலத்தில் 200 டன் எடை கொண்ட தூக்கு பாலத்தை பொருத்திய மகிழ்ச்சியில் ஊழியர்கள் வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சி MP ராம்பால் நிஷாத்துக்கு எதிராக பாஜக வேட்பாளர் மேனகா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ராம்பால் நிஷாத் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருந்தும் அதனை வேட்புமனு தாக்கலில் மறைத்ததாக மேனகா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளா மாநிலம் கோழிக்கோட்டில் மலபார் நதி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. வருடாந்திர திருவிழாவில் பங்கேற்ற பலர் ஆர்ப்பரித்து செல்லும் ஆற்று தண்ணீரில் துடுப்பு படகில் போட்டி போட்டு பயணித்தனர். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வண்ணமயமான வான வேடிக்கை நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் பிரெஞ்சு தூதரகமும் இணைந்து நடத்திய நடனம் மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள கோலன் ஹைட்ஸ் கால்பந்து மைதானத்தில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர்தான் காரணம் என இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் தங்களுக்கும் தாக்குதலுக்கும் தொடர்பில்லை என ஹிஸ்புல்லா தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்களது குடும்பத்தினர் டெல் அவீவ் நகரில் பேரணியாக சென்றனர். பணைய கைதிகளை மீட்டு வருவதற்கான நடவடிக்கையை தொடங்கும் ஒப்பந்தத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கையெழுத்திட வேண்டும் என வலியுறுத்தினர். சீனாவின் தென் மாகாணங்களை கெய்மி புயல் தாக்கிய நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகளுடன் இயல்பு நிலை திரும்புகிறது. வீடுகளுக்கு அருகில் தேங்கிய நீரை மக்கள் அப்புறப்படுத்தி வரும் சூழலில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மக்களை மீட்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் வேட்டி சட்டை அணிந்து வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
மான்செஸ்டர் நகரில் MSc இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த சச்சின் சூரஜ் என்ற மாணவர் பாரம்பரியமாக வேட்டி சட்டை அணிந்து வந்து பட்டத்தை வாங்கி சென்றார். அமெரிக்காவில் மிக வயதான நபர் என்ற பெருமையை பெற்ற 115 வயதான எலிசபெத் பிரான்சிஸ் என்ற மூதாட்டி நீண்ட நாள் வாழ்வது எப்படி என்பதற்கான குறிப்புகளை பகிர்ந்துள்ளார். மனம் விட்டு பேசுவது, நாவடக்கத்துடன் இருப்பது போன்றவைதான் நீண்ட காலம் வாழ்வதற்கான காரணம் என தெரிவித்துள்ளார். சீனாவில் புதிதாக பிறந்த குட்டி பாண்டா தாய் மீது ஏறி துருதுருவென விளையாடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ராட்சத பாண்டா இனப்பெருக்கம் செய்யும் செங்டு ஆராய்ச்சி தளத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சி படமாகியுள்ளது. ஒலிம்பிக்கில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி தனது பயணத்தை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. சனிக்கிழமை நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. வரும் 29ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி அர்ஜென்டினா அணியை எதிர்கொள்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிறப்பாக செயல்பட்ட மனு பாக்கர் 580 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் 3வது இடம் பிடித்தார். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்க உள்ளார். ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியின் முதல் சுற்றிலேயே இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் அசத்தல் வெற்றி பெற்றுள்ளார். மகளிருக்கான 54 கிலோ எடை பிரிவில் வியட்நாம் வீராங்கனையை எதிர்கொண்ட அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதலாவது தங்க பதக்கத்தை வென்று சீனா சாதனை படைத்துள்ளது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிக்கான போட்டியின் தகுதி சுற்றில் சீனா, தென்கொரியா, கஜகஸ்தான், ஜெர்மனி அணிகள் முறையே முதல் 4 இடங்களை பிடித்தன. இதில் தங்க பதக்கத்துக்கான போட்டியில் சீனா 16-12 என தென்கொரியாவை வீழ்த்தி தங்க பதக்கம் வென்றது. இலங்கைக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் குவித்தது. ஆனால் இலங்கை அணி 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியின் போது இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் கமித் மெண்டிஸ் தனது இரு கைகளாலும் பந்து வீசியது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் ஒரு ஓவரில் ஒரு பந்து வீச்சாளர் தனது இரு கைகளையும் பயன்படுத்தி பந்து வீசியது விதிகளுக்கு உட்பட்டதா என்கிற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணி வீராங்கனைகளும் களமிறங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். சென்னை நந்தனத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரி களை கட்டிய நிலையில் திரளான ரசிகர்கள் வைப் செய்து ஆரவாரம் செய்தனர். 7 மணிக்கு தொடங்கிய இசை நிகழ்ச்சியில் மெலோடி, சோகம், காதல், குத்துப்பாட்டு என ஒரு இசை கலவையாக யுவன் சங்கர் ராஜாவின் பல்வேறு பரிமாணங்கள் ரசிகர்களுக்கு விருந்தளித்தது. இயக்குனர் விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் உருவாகும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் நடிக்கும் SJ சூர்யாவின் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அதில் அவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடத்திற்கு மேல் வாட்ச் போன்ற ஒன்றை கையில் வைத்தவாறு அமர்ந்திருக்கிறார். தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பட இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கும் புதிய படத்தில் ரன்வீர் சிங், சஞ்சய் தத், மாதவன் போன்ற முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர். இப்படம் மிகுந்த பொருட்செலவில் ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கதையம்சத்தில் உருவாக உள்ளதாக ரன்வீர் சிங் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். ராயன் படக்குழுவினரின் புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த நடிகர் பிரகாஷ் ராஜ், தனுஷ் மற்றும் படக்குழுவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் ராயன் படத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து மகிழ்ச்சியடைவதாக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனுஷ் நடிப்பில் வெளியான ராயன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது.
நடிகர் நானியின் புதிய படத்தில் அருவி படத்தில் நடித்து கவனம் பெற்ற நடிகை அதித்தி பாலன் நடித்து வருகிறார். டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் இந்த படத்துக்கு சரிபோதே சனிவாரம் என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழில் சூர்யாவின் சனிக்கிழமை என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் அதித்தி பாலனின் கதாபாத்திரத்துடன் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது குடும்பத்துடன் ஜாலியாக நீச்சல் குளத்தில் விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் விளையாட்டாக ஒருவரை கீர்த்தி சுரேஷ் தண்ணீரில் பிடித்து தள்ளிவிடும் காட்சிகளும் ஜாலியாக கிரிக்கெட் விளையாடும் காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்தெழுத்து வருகிறது. பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் நடிகர் சுரஞ்சீவி தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். சுரஞ்சீவி தனது மனைவி சுரேகா, மகன் ராம் சரண், மருமகள் உபாசனா, பேத்தி கிளின் காரா ஆகியோருடன் ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவை உற்சாகமாக கண்டு ரசித்த போட்டோ மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் உலா வருகின்றன. சென்னை மதுரவாயலில் உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி நாகாத்தம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்து கோயில் வளாகத்தில் இறக்கி வைத்து கிராமிய பாடலுக்கு கும்மியடித்து அதனை சுற்றி வந்து வழிபட்டனர். ஆடி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை அடுத்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி சனீஸ்வர பகவான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள அதிசய பனிமாத ஆலயத்தின் 139ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோனி கொடியை அர்ச்சித்து அதனை ஏற்றியதை தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்தியாவில் நத்திங் போன் 2A+ மாடல் ஸ்மார்ட் போன்கள் வரும் 31ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்படும் என நத்திங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொண்டதாக இருக்கும் எனவும் இந்த மாடல் போனில் சார்ஜிங் ஸ்பீட் அதிகம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட மாருதி சுசுகி நிறுவனத்தின் இக்னிஸ் ரேடியன்ஸ் மாடல் கார்களில் கூடுதல் வசதிகள் மற்றும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிக்மா வேரியன்ட் கார் வாங்குபவர்கள் கூடுதலாக 3650 ரூபாய் செலுத்தினால் அவர்களுக்கு வீல் கவர்கள், டோர் விசர்கள் மற்றும் குரோம் ட்ரிம் ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது.